ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மினி vlog. சரி ரைட்டு நம்ம இன்னும் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட். ஸோ அதனால் காலையிலே எல்லாத்தையும் ரெடி பண்ணி கூட்டி வந்தாச்சு. அது இல்லாமல் தட்டில் பார்த்தீங்கன்னா வெரைட்டியாக நிறையா இருந்துச்சு. சரி ரைட்டு நம்ம அங்கேயே இருந்தால் நம்மளை தட்டுக்கு விட்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஓடி வந்துட்டேன் வெளில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு நிறையா ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்பாட்லேயே இல்லை வெளில வந்தாச்சு. அதுக்கப்புறம் வெளில அங்கங்கே சுற்றிட்டு திரும்ப உள்ளே வந்துட்டோம். அப்புறம் லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஸ்டேஜுக்கு கீழே இந்த கிரேப்ஸ்லாம் மறந்து வச்சுட்டாங்க போல. அவ்வளோதான் கொத்தா தூக்கி பாக்கெட்டில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் ரூமுக்கு வந்தா எங்கள் அக்கா தான் மேக்கப் ஆர்டிஸ்ட் போல. எங்கள் அக்கா பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் போடுறாங்க, அது போடுறாங்க, இது போடுறாங்க, என்னென்னமோ போடுறாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான் எங்கள் அண்ணனை கையிலே பிடிக்க முடியல. கண்ணாடி பார்த்து சிரிக்கிறாங்க. அப்புறம் கையில் ஏதோ அரிசிலாம் கொடுத்து விட்டு அவங்கள பிளஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் கொஞ்சம் நிறையாவே அள்ளி போட்டு விட்டேன். காசா பணமா போட்டு விடுன்னு போட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கேக் வெட்டணும்னாங்க. யாருக்கு என்ன ஆச்சோ இல்லையோ, ஆனால் எனக்கு இந்த கேக்கை பார்த்தோன்னே ஒரே குஷியாயிருச்சு. சரி ரைட்டு நம்ம கொஞ்சம் டீசெண்டாக இருந்துக்கணும், அவங்க கேக் வெட்டி முடிச்சுக்கிட்டோம், அதுக்கப்புறம் ஏதாவது பார்த்துக்கலாம் அப்படியே விட்டாச்சு. அது இல்லாமல் இந்த குட்டி பசங்களாம் என்னோட ஃபாஸ்ட்டாக இருக்கானுங்க. சரி ரைட்டு நம்ம இந்த செரியெல்லாம் தூக்கிடலான்னு பார்த்தா செரியெல்லாம் எங்கே போச்சுனே தெரில. சரி ரைட்டு இனிமேட்லாம் பொறுத்து இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி முன்னாடி போய் ஒரு கேக் பீஸ் வாங்கியாச்சு. நான் கொஞ்சம் பெரிய பீஸாகவே தூக்கிட்டேன். அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ள எல்லாம் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அங்கே ஃபோட்டோ ஷூட் போன கேப்பில் நம்ம இந்த பொக்கையை தூக்கி பேக்கில் போட்டாச்சு. அவ்வளோதான் February 14 கையிலே பிடிக்க முடியாதுன்னு. அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். சரி ரைட்டு எல்லாம் முடிஞ்சு அப்படியே சாப்பிட உட்காந்தா சோத்துல சாம்பார் ஊற்றுறானுங்க. சோத்துல சாம்பாரா? அதான் நம்ம ஒன்று நினைச்சா அது ஒன்று நடக்குது. சரி அவ்வளோதான் நமக்கு சோறு இருந்தாலே போதும்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு. அவ்வளோதான் சாப்பிட்டுட்டு மட்டையாச்சு. அவ்வளோதான் எங்கள் அண்ணன் என்கேஜ்மெண்ட் எப்படி நல்லபடியாக முடிஞ்சு. அவ்வளோதான் இந்த வீடியோவும் முடிஞ்சு. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.